உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம தாந்திரிக ஜோதிடர் ரமேஷ்குமார் அவர்களை சந்திக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு புதிய செய்தியை அவர் நமக்கு கொண்டு வந்திருக்காரு. அது என்னங்கிறத அவரே சொல்லுவார், கேளுங்க. வாங்க, தாந்திரிக ஜோதிடர் ரமேஷ்குமார் சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த முறை உங்களை முதல்ல சந்திக்கும் போது ஒரு வீடியோவில் அருமையாக சொல்லியிருந்தீங்க, ஜோதிடம்னா என்ன, இந்த உலகம் என்ன ஆக போகுது, உண்மையான உலகம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை நீங்கள் சொல்லணும் சார். இப்போ சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான். ஆமாம் சார். அவர் மீறி யாருமே இல்லை. ஆமாம் சார். அந்த ரஜினிகாந்த் பாருங்கள், அவருக்கே பல கண்டங்கள் அந்த கண்டத்துலேருந்துலாம் தப்பி இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சமீபத்தில் கூட அவர் ஒரு படம் ஆரம்பித்து அது அந்த படத்தை அந்த டைரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். இப்போ உங்கள் ஜோதிடம், தாந்திரிக ஜோதிடத்தின் மூலம் ரஜினிகாந்தை பற்றி சொல்லுங்கள் சார். தாந்திரிக ஜோதிடம் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், மகர ராசி. அவர் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஏதாவது ஜாதகத்தில் தாந்திரிக பற்றியில் பார்த்தீங்கன்னா அவர் பல பல ஜென்மமாக பல புண்ணியங்கள் பண்ணவர், பல ஜென்மங்களாக பல புண்ணியம் பண்ணவர் அவர். கரெக்ட். அதாவது அங்கே கேமரா பார்த்து நேராக உட்காருங்க, என்ன மாதிரி அப்படி உட்காருங்க. ரைட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பவர் பல ஜென்மங்கள் பல புண்ணியங்கள் பண்ணவர். இந்த ஜென்மத்தில் அவர் யார், அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க, எல்லா கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், அவரை பற்றி சொல்கிறேன். அவர் யார்? அவர் சித்தரை நோக்கி போயிட்டுருக்காரு, இமயமலைக்கு போகிறாரு, சினிமாவில் ஜெயிக்கிறாரு. அவர் எல்லாருமே அவர் சுற்றி நின்று உலக பிரதமர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு. அப்போ உலகத்தில் எல்லா வேர்ல்டு லெவலில் எல்லா மக்களும் அவரை ரசிக்கிறாங்க. அப்போது இது நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறேன், என்ன சொல்ல முடியும் கேட்டிங்கன்னா, இவர் சாதாரண பிறவி கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இவர் அதிசய பிறவி. அதான் படம் பேர் சொல்கிறீங்க. அவர் படம் பேர் சொல்ல நான் அவர் படத்தை பற்றி சினிமா பற்றி பேசலை, அவரோட நிஜத்தை பற்றி சொல்கிறேன், நிஜ சொரூபத்தை பற்றி சொல்கிறேன். அவர் தன் யார் நான் யார் என்று பல இடத்துல போயிருக்கலாம். அவனை யார் என்று என்னோட தாந்திரிக மெத்தடில் நான் கண்டுபிடிச்ச விஷயத்தில் அவர் யாருன்னா சீக்ரெட், தசரத மகாராஜாவோட மறுபிறவி. ஓ, தசரத மகாராஜாவோட மறுபிறவி. அப்போ தசரதருக்கு மனைவிகளை பற்றி சொல்லுவாங்களே, தசரதருக்கு பல மனைவி இருந்திருக்கலாம், 4 மனைவி இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. அது வரலாறு சொல்லுது, அதாவது இதிகாசம் சொல்லுது, புராணம் சொல்லுது. ஆனால் தசரதர் இருந்தார். அப்போ அதே மாதிரி இவருக்கு இருக்குவா? இவருக்கு அந்த நீச்சி தான் இவர் அதோட நீச்சி தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஆன்மீக கடைசி பிறவி. ஒரு பல ஆயிரம் பிறவி எடுத்து லாஸ்ட்டில் பிறவி சொல்லுவாங்க தெரியுமா, அதேமாரி ஒரு கடைசி பிறவி இது. இவர் தசரத மகாராஜா பற்றி சில சிறப்புகள் சொல்கிறேன். அவர் சனி பகவான் நேரடி சண்டை போட்டார். ரிஷபராசியில் சனி போகும்போது தசரத மகாராஜா சண்டை போட்டார். இந்தியாவில் வறுமை வரும்னு சொல்லிட்டு, அந்த பாரத நாட்டில் வறுமை வரும்னு சொல்லிட்டு அந்த சனி பகவானே சண்டை போட்டவர் அவர். சரி. அந்த தசரத மகாராஜா அதே சேம் டைமில் அவர் ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கினார், திருவோண நட்சத்திரத்தை உருவாக்கினார், அவரே உருவாக்கினார். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவர் சம்மந்தம் இருக்குது. இவர் மகர ராசி, சனியோட ராசி, திருவோண ராசி, மகர ராசி. ரெண்டாவது இவரோட அனிமல் பார்த்தீங்கன்னா குரங்கு. இந்த ராமர்னு இவர் தசரத மகாராஜா யார் தெரியும் உங்களுக்கு? தசரத மகாராஜா மைந்தன் ராமர். ராமருக்கு விசுவாசி யாருன்னு பார்த்தா அனுமான். இவரோட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், மங்கி, குரங்கு இருக்கும். இவர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சும்மா நீ கேட்டதுக்காக சொல்கிறேன், சினிமாவில் இப்படி தான் செய்வார். அது என்னன்னா அதோட அம்சம், அந்த குரங்கோட ஆதிக்கத்தில் அவர் அந்த இதில் செய்கிறாரு. இவர் தசரத முடிய கோதி விடுறது ஸ்டைல் இது. இவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா உலகம் போல கேட்கும். இவருக்கு எப்போ இவர் எப்போ இவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா, ரிஷபத்தில் சனி போகும்போது. இப்போ கன்னி, இப்போ அவருக்கு கும்பத்தில் சனி இருக்குது. மார்ச் 6 தான் சனி முறையான பேச்சாது, மீனத்துக்கு வருது சனி. இப்போ சனி கும்பத்தில் தான் இருக்குது, இன்னும் மீனத்துக்கு போகல. இவங்கெல்லாம் போயிடுச்சுன்னா போகல, தாந்திரிக மெத்தட் போகல. அந்த மீனத்து சனி மேட்சத்துக்கு போயிட்டு ரிஷபத்துக்கு போகும்போது அவர் மரணத்தை வெல்வார், உலகத்தை வெல்வார். அதாவது அன்று ஒருத்தர் ஒரு வாக்கு பொய்யாகுது. இப்போ அண்ணாதுரை ஆன்மீக அரசியல் இருக்கார், உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய தலைவர் அவர் உண்மைன்னு சொன்னார், தன்னே வெல்வான் தரணி வெல்வான் என் தம்பி கருணாநிதி என்று சொன்னார். அது இன்னைக்கு போய் உண்மையாயிடுச்சா? அதேமாரி இவர் அதேமாதிரி இந்த கருணாநிதி ஆட்சி பெற்றவர், உலக எல்லா மகனோட ஆட்சியும் பெற்றவர் இவர். யார்? இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவருக்கு தனிப்பட்ட முறையில் உள் பயம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தசரத மகாராஜா மறுபிறவி. அவருக்கு இதான் கடைசி பிறவி.
அவருக்கு அந்த தசரத மகாராஜா என்னென்ன இருந்துச்சு எல்லாமே அவர் உலகத்தையே அவர் கண்ட்ரோல் வச்சிருந்தார். சூரிய வம்சம். ஆமாம். இன்றைக்கி இவர் வந்து உச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார்னு உச்ச ஸ்டார் சூரியன் தான். அது வம்சாவளியை காட்டுது. சூப்பர் ஸ்டார்னு பார்த்தோன்னா உச்ச ஸ்டார் என்னது சூப்பர் பெரிய ஸ்டார் சூரியன் தான் பெரிய ஸ்டார். உச்ச ஸ்டார்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த வம்சாவளியில் அவருக்கு அந்த பட்டம் கிடச்சிருக்கு. தசரத மகாராஜா சூரிய வம்சம். சூரிய வம்சாவளி தான் அவங்க அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. சரி. புராணத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். இது இப்போ பிளேட்டிங் ஏற்றுக்கணும். இந்த இவருக்கு வந்து எல்லாமே தெரிய வரும். இனிமேல் எப்போ வரும்? ரிஷபத்தில் சனி போகும்போது வரும். ரிஷபத்தில் சனி அங்கே போய் சேரும்போது இவரை பற்றி உலகமே தெரிஞ்சுக்கும். மரணத்தை வென்றுவார். மரணம் கிடையாது. மரணத்தை வென்று உலகத்துக்கு மக்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ போதிப்பார். ஏன்னா அதாவது இதை ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அரச யோகம் ஜாதகம். அவருக்கு அந்த ஜென்மத்தில் பல குழந்தைகள் ஆண் குழந்தை பார்த்தா இப்போ பெண் குழந்தை. அவர் தான் அரசியலே வேண்டான்னு சொல்லிட்டாரு. அரசியல் அரசர் தானே அரசர் நீச்சி தான் அவர். ஏன்னா நல்லா ஆண்டுட்டார். நீச்சி தான் அதனால் ஏற்றுக்க செழிப்பாயிடுச்சு. இல்லைன்னா அவர் ஆயிருப்பார். அரசியலை வந்து அவர் ஏற்றுப்பார். அவர் வந்து அந்த பல ஜென்மமாக நாட்டை ஆண்டு இந்த ஜென்மத்தில் வந்து அவர் செழிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால் அரசியல்லாம் அவருக்கு அரசியலில் அந்த இது இருந்துச்சு. அந்த கர்மம் இருந்திருந்தால் அன்றைக்கி அனுபவிக்கலைன்னா இப்போ அனுபவிச்சு அரசியலில் வந்து அரசனாக மாறி இருப்பார். அதாவது ஒரு பிரதமராக ஏதோ ஒரு முதலமைச்சராக ஒரு அமைச்சராக ஆகிருப்பார். அவருக்குள்ள ஒரு கவர்னராக கூட ஆகிருக்கலாம். அவருக்கு தான் அவசியமே இல்லை. ஆக மாட்டார். ஆணித்தரமாக எப்பவுமே அவர் அரசியல் வரமாட்டார். என்னால் அடிச்சு சொல்ல முடியும். நான் அன்றைக்கி நான் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அரசியல் அவர் ஆல்ரெடி அரசியலில் பல சிறப்புகள் பண்ணிட்டார். பல மிராக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது தசரத மகாராஜா வம்சாவளியிலேருந்து பார்க்கும்போது இப்போ வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லாட்டா ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து இவ்வளோ பெரிய ஆளாகனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஜென்மத்தில் இருந்தால் சும்மா வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து திடீர்னு பெயராக முடியாது. அவனுக்கு வந்து தந்திரப்படி தாந்திரிக ஜோதிடப்படி ஜென்ம கர்ம வினைகள் இருக்கும். அந்த கர்மாவை பார்க்கும்போது இவர் யாருன்னு பார்த்தா அரசனோட வம்சாவளின்னு தெரியுது. இதை யாரும் சொல்ல விஷயம் நான் சொல்கிறேன். இதான் உண்மை. அவருக்கு வந்து அவர் நேரடியாக அவர் எந்த வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணணும், அவர் எவ்வளோ அவர் இருக்கிற புகழுக்கு வருமானத்துக்கு எங்கேயோ இன்னும் பண்ணியிருக்கலாம். இதுதான் உண்மை. தசரத மகாராஜாவோட மறுபிறவி. அவர் என்ன வழிபாடு பண்ணவர்? அவர் சூரியனை தான் வழிபடணும். சூரியனை தான் வழிபடுறாரா? எதை வழிபடுறாருன்னு நமக்கு தெரியாது. சூரியன்னா ஆத்மா. அவர் ஆத்மாவுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரியல சூரியன் வழிபட்டால் தான் நம்ம ஆத்மாவை தெரிஞ்சு. அவர் வழிபட்டாலும் படலாம், நம்ம படலாம். அவருக்கு அதான் தெரியும். காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அப்படி சூரியன் அந்த சூரியன் அது வந்து சூரிய நமஸ்காரம் கிடையாது. சூரியன் எப்பவுமே முழிச்சு தான் இருக்குது. எப்பவுமே சூரியன் வந்து மறையவும் இல்லை, ஒளியும் இல்லை. அது எப்பவுமே வந்து விழிப்புணர்வு தான் இருக்குது. இவருக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இவருக்கு சூரியன் ஜாதகம் இருக்குது கார்த்திகையில் இதில் இருக்குது. விருச்சிகத்தில் உட்காந்துருக்கு சூரியன். விருச்சிகத்தில் சரி 12 கார்த்திகை மாதம் உட்காந்துருக்காரு. அந்த கார்த்திகை மாதம் சூரியன் அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு கார்த்திகை மாதம் சூரியன் அப்போ அவருக்கு வந்து ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியே இருக்கும். அவர் பல குழப்பங்கள் இருந்தாலும் கடைசியில் அவர் போகிறது மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக மாறுவார். இந்த ஆன்மீகவாதினா நீங்கள் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு அதாவது இப்போ ஜனக மகரிஷினாவே உங்களுக்கு ஜனக மகரிஷி தெரியும். தசரத மகரிஷி ஜனக மகரிஷி 2 பேர் இருக்காங்க. அந்த ஜனக மகரிஷியோட விவேகமுத்தி அடைஞ்சிட்டார். அவர் பெரிய ராஜரிஷின்னு சொல்லுவாங்க. யார் இவரோட சம்பந்தி, தசரத மகரிஷி சம்பந்தி. அப்போ இவர் இவர் வந்து ராஜரிஷியாக வரப்போறார். ராஜரிஷி தான் இவர். அவருக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் இவர் கண்டிப்பாக வந்து அந்த ரிஷபத்தில் சனி பகவான் வரும்போது மீனத்திலிருந்து மேசத்துக்கு வந்து மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகும்போது இவர் யார் என்று உணர்வார். சனி பகவான் கண்டிப்பாக அவர் செய்வார். அவர் செஞ்சு கொடுப்பாரு. அவர் இந்த இவ்வளோ முன்னேற்றத்துக்கு முக்கியமான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். சுக்கிரனா எதுவும் கிடையாது அவருக்கு. சரி சார், இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு ரஜினியை பற்றி சொல்கிறீங்களே, இப்போ வந்து கமல் தயாரிக்க, ரஜினி நடிக்க, சுந்தர்சி இயக்க ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அந்த படம் வந்து நின்று போச்சா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சுந்தர்சி போயிட்டார். ஏன்னா வெளியில் வந்து சினிமா உலகில் பேசிக்கிட்டாங்க, அவருக்கு 30 கோடிக்கு மேலே சம்பளம் பேசிட்டாங்க அப்படின்னு. அவ்வளோ பெரிய சம்பளத்தையே எனக்கு வேணான்னு தூக்கி போட்டுட்டு நான் டைரக்ட் பண்ண முடியாதுன்னு போயிட்டார் அவர். நயன்தாரா படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு மூக்குத்தி அம்மன் 2. இந்த குழப்பம் இவ்வளோ பெரிய தசரத மகாராஜாவுக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது? இந்த படம் வந்து தொடர்ந்து நடக்குமா? இந்த கமல் தயாரிக்கிற படம் தொடர்ந்து ஆரம்பிப்பாங்களா, தொடர்ந்து எடுப்பாங்களா, தொடர்ந்து வெளிவருமா? அதை யார் டைரக்ட் பண்ணுறா? இதை நான் தாந்திரிக் மெத்தடில் சொல்கிறேன் சார். தாந்திரிக் மெத்தடில் சொல்லும்போது கமலஹாசன் தயாரிப்பில் தான் கமலஹாசன் அவர் தயாரிப்பில் தான் சூப்பர் ஸ்டார் நடிப்பார். சரி, சுதர்சி அந்த பாக்கி இல்லை. அந்த பாக்கி அவர் இல்லாமல் அவர் தான் முயற்சி பண்ண ஒரு விஷயம் வேணும்னா அவர் தான் பொறுமையாக வந்து சாதிக்கணும். யாராக இருந்தாலும்
இப்போது சூப்பர் ஸ்டார் பெரியவரா சுந்தர்சி பெரியவரா கேட்டால் உங்களுக்கு தெரியும் யார் பெரியவர். சூப்பர் ஸ்டார் தான் பெரியவர். சரி, சூப்பர் ஸ்டாரோட வாய்ப்பு வேணும்னா அவர் தான் பொறுமையாக இருக்கணும். அவர் வேலையை அவர் ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரை வச்சு அண்ணாமலை சார் பழைய காலம் சார் அருணாச்சலம், அது ஒரு காலம் சார். அருணாச்சலம் படம் டைரக்ட் பண்ணாரு. நீங்கள் கூட சார் பல பேர்கிட்ட வந்து பல பேர் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு என்ன தான் பார்க்கணும் சார். நேற்று நீங்கள் தசரா பாஜா சொன்ன நம்புவாங்களா? அப்போ எங்கே ஒரு பையன் ராமரன், உங்கள் பையன் ராமரன் கேட்பாங்க. ஆனால் அவர் தான் தசரா மகாராஜா. அவரோட இப்போ அவர் தசரா மகாராஜா தெரிஞ்சாவே அவருக்கு எல்லாமே தெரிய வரும். ஆன்மீகம் வச்சு ஏற்படும், விழிப்புணர்ச்சி ஏற்படும் போது தசரதன் இவர் யாருன்னு கேட்டு இவரெல்லாம் வந்து அந்த முருகர் வர வைக்கிறது ஒரு வழி. ஏன்னா தசரத மகாராஜா எல்லா அரசரும் யாரை எதிர்பார்க்குறாங்கன்னா கிங்கெல்லாம். இப்போ நீங்கள் இந்த இப்போ இதில் யூஎஸில் போயிட்டீங்கன்னா சாலமன்றாங்க. அந்த போர் நடக்குது இஸ்ரேல் பாலஸ்தீனம், இதெல்லாம் எது நடக்குது? ஒருத்தர் வருவாருன்னா போராடுறாங்க எல்லாரும். இது எல்லாமே யாரும் கிங்ஸ் இல்லை, நாட்டை பிடிக்கிறதுக்கு தானே போராடுறாங்க. கிடையாது. ஒருத்தர் வருவார் தான் போராடு. அந்த ஒரு 10 ரெட் இருக்குது, அதாவது சிவப்பு பசு மாடுன்னு ஒரு மாடு இருக்குது. அதை பலி கொடுத்துட்டு அது வருவார், ஆண்டு வருவான்னு சொல்லிட்டு அவங்களோட யூதர்ஸோட ஒரு இது. அதேமாதிரி இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசா நபியன் ஒருத்தர் வருவாருன்னு சொல்கிறாங்க. இந்து மதத்தில் கல்கின்னு ஒருத்தர் வருவான்றாங்க. தமிழ் மதத்துலேயும் நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, முருகர் வருவார் தான் அவங்க சொல்கிறாங்க. இது யாருக்கும் தெரியாது. சித்தர்கள் சொல்கிறது அவன் படி சித்தர்கள் கொண்டு போவாங்க தவிர ஜீவசபை கொண்டு போவாங்க. எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கல்வித்துறையில் பெரிய ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணும், சிஎம் ஆகணும், நான் இதுமாரி ஆசைப்படுவாங்க தவிர சித்தர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தர் என்ன எதை சித்தி அடிச்சு எதை எதிர்பார்க்குறாங்கன்னா முருகர் வரையிறது ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே லிஸ்ட்டு கொண்டு வரதான். இப்போ இதே தான் இவரும் செய்வார். இப்போ இவர் கணக்கு பண்ணி பார்த்தா இவரே கூட அந்த முருகர் வர வைக்கலாம். அதாவது அது காரணம் வந்து ரிஷபத்தில் சனி போகும்போது தான். ரிஷபத்தில் சனி புரியுது உங்களுக்கு? இப்போ சனி இங்கே இருக்குது, கும்பத்தில் உட்காந்துருக்கு. கும்பத்தில் வந்து மீனத்துக்கு போயிடும். எல்லாம் யோசிச்சு சொல்லுவாங்க மீனத்துக்கு வந்துருச்சுன்ட்டு. மார்ச் 6 தான் அது டிக்ளேராக கண்டிப்பாக கரெக்டாக வருது. மார்ச் 6. அந்த மார்ச் 6 வந்த உடனே அதுக்கு அடுத்து வந்து அவர் சனி வந்து எங்கே இது விலகிடுது. ஒரு 7 சனி விலகிடுது. அவர் கர்மா இல்லையே. அதுக்கடுத்து சனியே நீச்சமாயிருது மேசத்தில் வந்தோடனே. சனிக்கே கர்மா இல்லை. அதுக்கடுத்து ரிஷபத்தில் போகும்போது சூப்பர் ஸ்டார் அந்த அர்த்தம் தெரியும். நீங்கள் சூப்பர் ஸ்டார்னா எந்த கோட்டத்தில் பார்க்க தெரியாது. சூப்பர் ஸ்டார்னா உச்ச ஸ்டார். அதாவது ஸ்டார்னா சூரியன் ஒரு ஸ்டார் தான். சுப்ரீம் ஸ்டார்னு சொல்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு சூரியனோட சம்மந்தப்பட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு சூரியன்லேருந்து ஒரு கிரேஸ் வந்து இவர் கிடைக்கும். சூரியனோட பையன் தான் சனி. தசரத மகாராஜாக்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கிங்ஸ். இவரும் கிங்கு அரசர். இன்றைக்கி அவர் வாழ்க்கையில் பார்த்து அரசு வாழ்க்கை தான் இருக்கும். அவர் வாழ்க்கை சரி சார். அப்போ இந்த 7.5 சனியால தான் இந்த பட பிரச்சனை, சுந்தர்சி விலகினது எல்லாம், இந்த படத்துக்கு பிரச்சனை வந்ததெல்லாம் அதான் சார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். நான் அதில் மறுப்பு தெரிவிக்கிறேன். இவரை படம் பண்ணுறதுக்கே பாக்கி அவங்களுக்கு தான் இல்லை, இவருக்கு கிடையாது தான் சொல்ல முடியாது. சரி, இவருக்கு யார் வருவார்ன்ட்டு அந்த கிரகம் சனி பகவான் மூச்சு தீர்க்கமான முடிவு பண்ணுவார். ஆனால் தயாரிப்பு வந்து கமலஹாசன் தான், யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த கிரகச்சாரம் அப்படி இருக்குது இப்போ. சரி. ஏன்னா அவர் வந்து கமலஹாசன் வந்து ஜாதி மருந்து கடந்த ஒரு தலைவர். அவர் இந்த நிறைய போன படத்தில் கடன் ஆயிடுச்சு, அதை தீர்க்கறதுக்கு தான் ரஜினி அவருக்கு படம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் எங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை தீந்துடும். அவர் யார் பார்வைப்பட்டாலும் சூரியனோட கிரேஸ், அதாவது சூரியனோட கிரணம் எப்படி உழுது இருட்டெலாம் பனியெல்லாம் உழுதுருக்கும், அதே மாதிரி இவர் எங்கே போகிறாரோ அவங்களுக்குலாம் எல்லா பிரச்சனையும் தீந்துடும். அவரை பற்றி ஃபுல்லாக உணர்ந்தது வந்து நிறைய பேர் சித்தர்கள்லாம் தெரியும் அவரை பற்றி. அவர் கூடிய சீக்கிரத்தில் அவர் தண்ணி யாருன்றது மக்களுக்கு தெரிய வரும். சரி, அப்போ இந்த படம் வந்து எடுப்பாங்க, வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவாரா? ஆமாம் சார். அது எல்லாம் நடக்கிறது வந்து இந்த 7.5 சனியால் தான் நடக்கும். 7 சனி மார்ச் 6க்குள்ள ஒரு நல்ல முடிவு வரும் சார். மார்ச் 6க்கு பிறகு இந்த படம் முடிவு வந்துடும். மார்ச் 6 அப்புறம் நல்லா இதாயிரும். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாதகம். ஏன் அப்புறம் அவ்வளோ பெரிய தசரத மகாராஜாவாக இருக்காரு, இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாரு, ஏன் இவ்வளோ சம்பளம் பெருசாக வாங்குறாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய தனி மனிதன் சம்பாதிக்கிறது அவர் நடிச்சு. அவர் வந்து அவரோட தொழில் வந்து இந்த கர்மா கொடுத்துருக்க தொழில் வந்து நடிகர்னா நம்ம ஏதாவது நடிச்சுட்டு அதுக்கேற்ற ஒரு ஊதியத்தை சன்மானத்தை வாங்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் அவர் இந்தமாரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அவர் சேவை பண்ணுறாரு, பண்ணல, அதெல்லாம் வந்து கேட்குறதுலாம் பதில் சொல்ல முடியாது. அவர் பண்ணுறாதான் இன்றைக்கும் வளர்ந்துட்டு இருக்கு சார். இன்றைக்கி உலக லெவலில் நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு 70 வயது கடந்த ஒரு நடிகரை வந்து நிற்கிறாங்களா சொல்லுங்கள்? யாராவது ஒருத்தர் நிற்கிறாங்களா? அமிதாப் பச்சன் கூட இல்லை சார். அவரே வந்து இவர் படத்துக்கு வேட்டையன் படத்துக்கு வந்து ஒரு சைட் ரோல் தான் சார் வந்தார். சின்ன ரோல் தான் வந்தார். ஒரு ஏதோ ஒரு ரோல் வந்தார். இவர்கிட்ட வந்து யாரும் நிற்க முடியாது சார். அதாவது இப்போ நம்ம பேசிட்டு போகிறோம் இதில் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிங்கோட மறுபிறவி. கிங் தசரதா. சரி, கிங்கோட மறுபிறவின்றீங்க. அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்தது, இல்வாழ்க்கைகள் சார். அவர் அந்த காலத்தில் தசரத மையம் இருக்கும்போது குழந்தைங்க இல்வாழ்க்கை பிரச்சனை சார். தசரத மகராஜா இருக்கும்போதும் அவரோட பசங்கள்லாம் இல்வாழ்க்கை பிரச்சனை தான். ராமர் வனவாசம் பண்ணுறாரு. ஏன் மேட்ச் ஆகா இல்லையா? நீங்களே பாருங்கள்.
ஏன்னா அது இல்வாழ்க்கை பிரச்சனைன்றது கடந்து வந்துட்டுருக்கு. 7 ரிஷபத்து சனி போகும்போது இப்போ பாருங்கள் அவருக்கு என்னென்னா வர மார்ச் 6க்கு அப்புறம் சனி வந்து மாறுது, 7 சனி விலகுது. அதுக்கடுத்து வந்து மேட்சில் சனி போகும்போது சனி நீச்சமாகுது, டோட்டலாக கர்மா, சனிக்கே கர்மா லாஸு கிளியர். அதுக்கடுத்து ரிஷபத்து சனி வரும்போது தசரா மகாராஜாவுக்கு கிங் பவர் கிடைக்கும், இவருக்கும் பவர் கிடைக்கும். நீங்கள் இந்த ரிஷபத்தில் சனி இருக்கும்போது ஜாதகத்தை பிரட்டி பாருங்கள். அந்த இயரில் ஒரு கடந்த ஒரு 2002 2003 எப்படி இருப்பார் பாருங்க. அப்போ என்னென்ன படம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க, எப்படி இருந்தார் பாருங்க. இவர் ரிஷபத்தில் சனி இருக்கும்போது இவர் பலமாக தான் இருப்பார். ஓஹோ, ரிஷபத்தில் சனி வரும்போது பலமாயிட்டே தான் இருப்பார். என்ன இவருடைய ஜாதகப்படி இவருக்கு என்ன மிருகம்? இவர் வந்து அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா குரங்கு சார். சொன்னீங்களே குரங்கு தலை. இவர் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு இந்த இடத்துல வாழும் மலை சம்மந்தப்பட்ட இடத்துல தான் போயிட்டு பவர் கேதரிங் வாழணும். இவர் வந்து அந்த மலை இடத்துக்குலாம் எதுக்கு போகிறாருன்னா மலை பிரதேசம்லாம் போகிறாருன்னா அங்கே வந்து சில பவர்ஸ் கேதரிங் பண்ணுறதுக்கு அவரோட ஆத்மா கூட்டு போகுது, அவரோட உயிர் கூட்டு போகுது. அவர் உயிருக்கு வந்து யாருக்கே தெரியாமல் போயிட்டு இருக்கு. அவர் இப்போ வந்து இல்லை தசரா மகாராஜ் நினச்சிட்டு அவர் தியானம்லாம் பண்ண தேவையில்ல, அவர் எதுவுமே பண்ண தேவையில்ல, எந்த இதுவும் பண்ண தேவையில்ல. அவரோட இது கர்ம வேலை செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவர் சிறப்பாக இருப்பார். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 7 சனி விளையாடாவே எல்லாமே கிளியர் அவருக்கு. அவருக்கு வந்து பிரச்சனை பண பிரச்சனையா எந்த பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டார். அவர் பார்க்காத பிரச்சனை கிடையாது, வாழ்க்கையில் படாத கவலை கிடையாது. பெரிய எல்லாம் மணிக்கிற பெரிய சூப்பர் ஸ்டார் அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மன வளர்ச்சி வந்துருக்கு. ஆமாம், எல்லாமே அந்த 7 சனி விலகுது. அவரை சுற்றி தான் இன்னைக்கு உலகம் இருக்குது. அந்த தமிழ்நாடு இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பக்கத்து மாநிலம் சொந்த பயணம் இருக்கட்டும். எதிர்கட்சி ஜெகன்மோகன் மீட்டிங் போகும்போது கூட என் நண்பன் தான் சொன்னார் அவர் சந்திரபாபு. அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்காத தலைவர்னா, ஒரு நல்ல ஒரு நபர்னா அன்பர். அவர் நபர் அன்பர், அன்பர், பேரன்பர். ரஜினிகாந்த் அவர் பேரன்பர். அவரை பற்றி பேசிட்டே போகலாம். நீங்கள் சில கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆள் யாருன்னு அவரை மாரி சிறப்பான ஆள் உலகத்தில் கிடையாது, வேலை கிடையாது. அவர் அரசியல் வந்து அவர் மக்களை தன் கூட்டத்தை தண்ணி ரசிக்கிற ஏமாத்தலை. அதனால் அவர் அதாவது அரசியல் இறங்காமல் காப்பாற்றி வச்சுருக்கார். அவர் இறக்க வச்சு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யலை. அவர் செய்யணுச்சா என்றைக்கு 96 93 செஞ்சுருக்கலாம். அவர் அதெல்லாம் செய்யலை. நம்மளை அதாவது நம்மளை வந்து நல்லா இருக்கணும், நம்ம நம்பினவங்க நல்லா இருக்கணும், அதுதான் ஒரு கோட்பாடு. அதனால் அவர் இன்றைக்கு வரைக்கும் அரசியல் இறங்கி யாரையும் வந்து கொடிக்கம்பு பிடிச்சி வெயில் நிற்க வைக்க சுத்த விடல. அவரால் யாரும் கஷ்டப்படலை. இன்றைக்கி வரைக்கும் ஒரு இது சின்ன ஒரு அசம்பதம் நடக்கலை. பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களாம் வந்து சாதிச்சாங்களா ஒரு 5% சாதிச்சிருப்பாங்க. இவர் இப்படி யாரையும் ஒரு ஸ்பெஷல் யாரையும் ஏமாற்றலை. இதை தான் நீ புரிஞ்சுக்கணும். அரசியல் யாரையும் ஏமாற்ற மாட்டார். இதில் ஒரு எவிடன்ஸ். ரொம்ப மகிழ்ச்சி சார். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த சுந்தர்சி டைரக்ட் பண்ணுற படம், கமல் தயாரிக்கிற இந்த படத்தில் வந்து சுந்தர்சி ஏன் விலகினாருங்கிறத ஜோதிட ரீதியாக ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. ரஜினிகாந்த் யாருங்கிறத இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை, புது விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுடைய தாந்திரிக ஜோதிடத்தின் மூலம் இதை சொல்லியிருக்கீங்க. அந்த தாந்திரிக ஜோதிடத்தின் மூலம் இன்னும் பல விஷயங்களை உங்கள்கிட்டேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு விடைபெறுகிறேன் சார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.